காப்பாற்ற மாட்டேன்னு நினைச்சிட்டியம்மா? என்ன காரியம் பண்ணிட்ட? எங்க 2 பேருக்கும் அவ்வளவுதான் சக்தி நீ நினைச்சிட்டியா? நீ தூக்கு போட்டு செத்துட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமா? இதுதான் நான் உன்னை தவம் இருந்து மகளா பெத்தேன். ஐயோ ஆண்டவா, ஏன் என்னை இப்படி சோதிக்கிற? அப்பா, என்னால நான் செஞ்ச தப்பால நம்ம குடும்ப கௌரவமே போயிடுச்சப்பா. இந்த விஷயம் இந்த ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சா என்னையோ உங்க 2 பேரையும் கேவலமா பேசுவாங்களே. நான் செஞ்ச தப்புக்கு நான் தான் பிராயச்சித்தை தேடி ஆகணும். நாளைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு இந்த ஊர்ல இருக்கவங்க என்ன காலு துப்புறதுக்கு முன்னாடி நான் என் உயிரை விட்டுலான்னு தான்ப்பா இந்த முடிவுக்கு வந்தேன். என்ன அனிதா, என் பொண்ணோட நிலைமையை பாத்தியாமா? ஏய், என்னடி ஆச்சு? அப்பாவும் அண்ணனும் அழுந்துட்டு இருக்காங்க, நீ அழுந்துட்டு இருக்க, ஏன்னாச்சுன்னு சொல்லுடி. அனிதா, நான் என்னை ஏமாத்துறானே அந்த ரத்னவேல் பாண்டியன் அவன்கிட்ட போய் என் வயித்துல அவன் குழந்தை வளர்ந்தடா, என்னை ஏத்துக்கோடான்னு கேட்டேன். அதுக்கு அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? என் அப்பா மேல போய் கேஸ் கொடுத்து இவனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டான். எனக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என் அப்பாவை எப்படியாவது விட்டுருங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? நீ இந்த வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடு, அப்பதான் உன் அப்பாவை விடுவேன்னாரு. நானும் கையெழுத்து போட்டுட்டேன். இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் நான் தானே. இதுக்கு மேல நான் உயிரோடு இருக்க கூடாதுன்னு தான் சாகரத்துக்கு போயிட்டேன். ஏடி பைத்தியக்காரத்தனமா பண்ணிருக்க? தப்பு பண்ண அவன்டி, அவனே தைரியமா வெளியே சுத்துறப்ப நீ எதுக்கடி சாகணும்னு போற? ஏங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. நீ அந்த குழந்தைய பெத்து நல்லபடியா வளர்த்தி அவன் முன்னாடி வாழ்ந்து காட்ட வேண்டாமா? செத்தா எல்லாம் சரியா போயிடுமா? ஆமா அனிதா, நீ சொல்றதுதான் கரெக்ட். இனிமே நான் இந்த முடிவு எடுக்க மாட்டேன், எடுக்கவே மாட்டேன். அப்படின்னா இனிமே இந்த காரியம் பண்ண மாட்டேன்னு என் மேல சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணுடி. சத்தியமா நான் இந்த மாதிரி முட்டாள்தனம் பண்ண மாட்டேன்டி. இந்த தைரியம் தாண்டி அவனோட உன்னை சேர்த்து வைக்கும். பார்த்தத நான் பாத்துக்கிறேன். அனிதா, நீ என்னதான் அவனை தூக்கி எறிஞ்சாலும் அவன் உன்னை துரத்திக்கிட்டே தான் இருப்பான். ஏன்னா ஒரு தருதலாமா. அது மட்டும் இல்ல, உன் காலை சுத்தன நல்ல பாம்புமா அவன். ராஜா, அந்த பாம்பு என் காலை சுத்தினாலும் சரி, என்னை துரத்திட்டே வந்தாலும் சரி, அந்த பாம்புக்கு நான் தான் பருந்து. அவன் காதல் வழியில விழுந்து அவன் சொல்றதெல்லாம் நான் கேட்க வேண்டியதா ஆயிடுச்சு. ஆனா இப்ப அப்படி கிடையாது. அவனால என்கிட்ட நெருங்க கூட முடியாது. அவனை நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். நீங்க மைதிலி பத்திரமா பாத்துக்கோங்க. அம்மா மைதிலி, யாய் குடும்பத்து பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமையான இந்த ஊரே தப்பா பேசுமே, நான் என்னமா பண்ணுவேன்? மைதிலி புறப்படுமா? ராஜா நீ புறப்படுப்பா, போலாம். ஆஸ்பத்திரி தான்பா. அம்மா மைதிலி, உன் வயிற்றுல வரல, கருவை கலச்சிடலாமா? அம்மா மைதிலி, உனக்கு கல்யாணம் ஆகி நீ கர்ப்பமா இருக்கும்போது சீரு சிறப்புமா உனக்கு வளகாப்பு விழா செஞ்சு 10 மாசத்துக்கு அப்புறம் உனக்கு பிறக்க போற குழந்தைய என் தோல் மேல சுமந்து சீராட்டி தாளாட்டி வளர்ந்தலான்னு எவ்வளவோ ஆசையை மனசுல வச்சிருந்தமா. கடைசியில அதெல்லாம் கனவாவே போயிடுச்சுமா. ஆமா மைதிலி, அப்பா சொல்றதும் சரிதான். உன்னை ஏமாத்தணும் உனக்கு வேணான்னு ஆயிடுச்சு. அவனோட அடையாள சின்னத்தை மட்டும் நீ ஏன் வயிற்றுல சுமந்துட்டு இருக்கணும்? அப்பா சொன்ன மாதிரி உடனே அந்த கருவை கலைச்சிடலாமே. இல்லண்ணா, இல்ல, நான் என் குழந்தைய கலைக்க மாட்டேனா. நான் செஞ்ச தப்புக்கு என் குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு. தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் இந்த பாவத்தை பண்ணிடாதீங்க. நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு தடவை உன்னை ரத்னவேல் பண்ணிட்டு பார்த்து எப்படியாவது சேர்த்து வைங்க. எனக்கு இது போதும். மைதிலி அல்லாதம்மா, அப்பா வருத்தப்படாதீங்க.
அந்த ரத்னவேல் பாண்டியனை நான் பாத்துக்கிறேன். ஏய் ரத்னவேல் பாண்டியா, நீதானா என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட போற? உன் கையால என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன்டா.